ஓம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். குரு கிருபையால் இந்த பாகவதம் கற்றுக்கொள்வதற்காக, படிப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. விஜயதசமி நல்ல நாள். குரு கிருபையாலையும் வேதவியாசர், நாரத சுவாமி, வேதவியாசர், சுகபிரம்ம ரிஷிகள் கிருபையாலையும், அவர்களுடைய ஸ்வகுருகள் அவருடைய கிருபையாலையும், ஜகத்குரு கிருபையாலையும், எங்கள் சுவாமி தபோவன சுவாமி கிருபையாலையும், பராசக்தி கிருபையாலையும், கிருஷ்ணனுடைய கிருபையாலையும் பாகவதத்தை நாம் இதை கேட்டு கற்றுக்கொள்வோம். மனிதனாக பிறந்திருக்கிறோம். மனுஷ ஜென்மா கிடைப்பது மிகவும் துர்லபம். அதுவும் பாரத தேசத்தில் கிடைப்பது மிகவும் துர்லபம். அதிலும் கூன் குருடு செவிடு எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லபடியாக ஜென்மம் கிடைப்பது துர்லபம். அப்போது என்ன லட்சியம்? மனுஷ ஜென்மா அடைந்தது என்ன லட்சியம்? மனுஷ ஜென்மா அடைந்த லட்சியம் பகவானை அடைவது. அப்போது எது அடைவதற்கு என்ன வழி? அதுக்கு வேதம் பிரமாணம். வேதத்தை எல்லாரும் கற்றுக்கிறதுக்கு ஒரு தகுதி கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதில்லை. அவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைப்பதில்லை. தகுதி வேணும் வேதம் தெரிஞ்சுக்கிறது. வேதத்தினோட உச்சியில் இருக்கிறது உபனிஷத்து. அதுதான் அந்த பிரம்ம தத்துவத்தை சொல்லக்கூடியது. அப்போ நமக்கு பிரம்ம தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு வேதமும் தெரியல, உபனிஷத்தும் தெரியல. அதற்காகத்தான் இதிகாச புராணங்கள் வந்திருக்கின்றன. அதில் 18 புராணங்களை வியாச மகரிஷி பண்ணி கொடுத்துருக்காரு. வியாசன்னு சொல்லப்படுறது ஒரு போஸ்ட்டு. அதில் இந்த தடவை இருக்கக்கூடிய கிருஷ்ணத்வைபாயன வியாசருங்கிறவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமாக வந்தவர். அவர் என்ன பண்ணுறார்? அவர் 17 புராணங்கள் செய்துட்டு அவர் இன்னமும் அதுக்கு மேலே மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகம் செய்துட்டு அவரால் மனசாந்தி இல்லாமல் இருக்கிற போது நாரதருடைய ஒரு உபதேசத்தால், பிரேரணையால் இந்த 10 லட்சணம் இருக்கக்கூடிய பாகவதத்தை அவர் சொல்கிறார். அப்போது 10 லட்சணம் இருக்கக்கூடிய பாகவதத்தை சொல்கிறது. மற்ற புராணங்கள் 17 புராணங்கள் எல்லாம் 5 லட்சணங்கள். ஆனால் இந்த பாகவதம் 10 லட்சணம். இந்த 10 லட்சணம் அப்படின்னா, லட்சணம் சொல்லக்கூடியதே ஒரு அந்தந்த ஒரு புஸ்தகமோ ஒரு மனுஷனோ ஒரு ஏதோ ஒரு வஸ்துவோ அதுக்குன்னு ஒரு டெஃபனேஷன் உண்டு இல்லையா? அது மாதிரி 10 லட்சணம் சொல்லப்பட்டதுனால இது உயர்ந்த புராணமாக சொல்லப்படுது. இது பின்னால் வரபோது சொல்கிறோம். தினம் ஒருத்தர் யார் அரை ஸ்லோகமோ ஒரு ஸ்லோகமோ தன்னுடைய வாயாலேயே கேட்டோ சொல்லியோ வந்தால் அவர்களுக்கு அந்த பக்தியும் நாளடைவில் ஞானமும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த கிரந்தத்திலே வருது. இது மாத்திரம் இல்லை, இதனுடைய மகாத்மியம், அந்த பாகவதத்தினுடைய மகாத்மியம் மற்ற புராணங்களில் வருது. இது பத்ம புராணம் சொல்லப்பட்டதில் சொல்லப்படுது. அது 55,000 ஸ்லோகம் கொண்ட ஒரு பெரிய புராணம். அதில் பாகவதத்தினுடைய மகாத்மியம் சொல்லப்பட்டது 6 அத்தியாயத்தில் சுமார் ஒரு 400 ஸ்லோகங்கள் இருக்குது. அது இப்போ நம்ம நேராகவே இந்த விஜயதசமி அன்னைக்கு பாகவதத்துக்குள்ளே நுழைவோம். ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்படுது. இது மாதிரி பல புராணங்கள் மற்ற புராணங்கள் அந்த பாகவதத்தை கொண்டாடுகின்றன. அப்படிப்பட்ட அந்த பாகவதத்தை நாம் ஒரு கஷ்டமும் இல்லாமல், ஒரு சிரமமும் இல்லாமல், இந்த நவீன உலகத்தில் நம்ம கிடைத்திருக்கிற இந்த செல், அது மூலமாக காதில் கேட்டுக்கொண்ட எந்த வேலையை செய்து கொண்டால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இதை லேர்ன் பாகவதம் இருந்ததுனால இதனுடைய லட்சியம், இந்த குரூப்பினுடைய லட்சியம், இந்த அனுப்பக்கூடிய லட்சியம் என்னன்னா, எல்லாரும் பாகவதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது. எதுக்காக கற்றுக்க வேண்டியது? படிப்பதற்காக கற்றுக்கொண்டது. அதற்கு உண்டான ஆதாரமாக இருக்கக்கூடிய சொல்பமாக சின்னதாக இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் அது சொல்லப்படும்.
அப்போது அர்த்தமும் சொல்லப்படும், அது புரிந்து கொள்வதற்காக. இதனுடைய அடிப்படை லட்சியம், நோக்கம், எல்லாரும் இதை கேட்பவர்கள் பாகவதத்தை கற்றுக்கொள்வதற்காக. அதனால் 12 ஸ்கந்தம், 18,000 ஸ்லோகம், 336 அத்தியாயம் இருக்கக்கூடிய இந்த பாகவதத்தை நம்ம ஆரம்பிப்போம். குரு கிருபையால் ஆரம்பிப்போம். குரு இதை கொண்டு போய் கடைசியாக கொண்டு போய் சேர்க்கட்டும். அந்த கிருஷ்ணனும் இதை கடைசியாக கொண்டு போய் சேர்க்கட்டும். விஜயதசமியில் ஆரம்பிக்கணுங்கிறதுனால ஒரு சம்பிரமத்தில் ஆரம்பிக்கிறது. போக போக அது ஒழுங்காக அதே மாதிரி பிரதி தினமும் ஒரு 10 ஸ்லோகம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகமும் 2 தடவை முதல்ல சொல்லப்படும், பிறகு மறுபடியும் ஒரு தடவை சொல்லப்படும். பிறகு அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள், அதனுடைய என்ன அந்த ஸ்லோகங்களில் சொல்லப்படுறதுங்கிற விளக்கப்படும். அப்போ இது பொதுவாக அடிப்படையாக இருக்கக்கூடிய பொது ஜனங்கள் கற்றுக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய விஷயம். அதனால் இப்போ முதல்ல பிரார்த்தனை ஸ்லோகமாக முதல்ல ஆரம்பிப்போம். இன்றைக்கி நாளைக்கும் தொடரும். அதுக்கப்புறம் ஒரு பாகவத புஸ்தகமே கிருஷ்ணனுடைய ரூபம். அதாவது சிவன் நாராயணன், ஸ்ரீஹரி நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு, கிருஷ்ணனே அது ஒரு ரூபம். அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கறதுல வாய் மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கேன், அந்த வார்த்தையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகமாக இருக்கக்கூடிய இந்த புஸ்தகம் இருக்க கிரந்தம், அதுவே ஸ்ரீ ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணனா வெறும் படத்துலையோ இல்லை விக்கிரகத்திலையோ பார்க்குறதில்ல, இந்த புஸ்தகமே ராதாகிருஷ்ணன் தான். அதனால் அதை வச்சே பூஜை பண்ணியே சொல்லலாம். அதனால் அதுக்கு ஒரு பிரார்த்தனை ஸ்லோகங்கள் இருக்குது. அது வர வர பின்னால் பார்த்துன்னு வருவோம். இந்த ஒரு முன்னோடை முன்னால் சொல்லக்கூடிய இந்த முன்னறிக்கை இருக்கேன், இது புரிவதற்காக சொல்லப்பட்டது. இப்பொழுது ஆரம்பிப்போம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. வாகீசாத்யாः சுமனசः சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யாः ஸ்யுः தம் நமாமி கஜானனம். யஸ்ய த்விரதவக்த்ராத்யாः பாரிஷத்யாः பரஸ்யதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வாகீசாத்யாः சுமனசः சர்வார்த்தானாம் உபக்ரமே யன்னத்வா கிருதகிருத்யாः ஸ்யுः தம் நமாமி கஜானனம். யஸ்ய த்விரதவக்த்ராத்யாः பாரிஷத்யாः பரஸ்யதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. தோர்பிர்யுக்தா சதுர்பிः ஸ்படிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததானா ஹஸ்தே நைகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகஞ்சாபரேண. பாசா குந்தேந்து சங்கஸ்படிகமணிநிபாம் பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசத்து வதனே சர்வதா சுப்ரசன்னா. சாரதா சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதிம் சந்நிதிம் கிரியாத். தோர்பிர்யுக்தா சதுர்பிः ஸ்படிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததானா ஹஸ்தே நைகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகஞ்சாபரேண. பாசா குந்தேந்து சங்கஸ்படிகமணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசத்து வதனே சர்வதா சுப்ரசன்னா. சாரதா சாரதாம்போஜம் வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதிம் சந்நிதிம் கிரியாத். குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தயே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம்
करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं सदाशिवं समारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मन्दस्मित मुखाम्भोजं महनीयं गुणार्णवं मन्दस्मित मुखाम्भोजं महनीय गुणार्णवं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मल ज्ञानसिद्धये मन्दस्मित मुखाम्भोजं महनीय गुणार्णवं मधुरा भाषिणं शान्तं सर्वभूत दयापरं भक्तवात्सल्य जलधिं परमानंद विग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मल ज्ञानसिद्धये हरिहर भेद धिक्कारम अद्वैत शास्त्र प्रथम रिपुकारण संहारम रविकोटि प्रकाशम तम ज्ञानानंदम उपास्महे ज्ञानानंद गिरे स्वामिन् विमल ज्ञान बोधक अहंकार विमूढ़ं मां साधु मार्गे प्रवर्तयन् यत्पादपद्मस्मरणात् यस्य नाम जपादपि नूनं कर्म भवेत् पूर्णं तं वन्दे ज्ञानसद्गुरुं व्यासं वसिष्ठनप्तारं सक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासकरं वन्दे मुनिं नारायणं स्वयं यत्प्राप्तकृपालोका मुक्ताः कलेर्ग्रहात् जयति पराशरसूनुः सत्यवती हृदयनन्दनो व्यासः यस्याश्च कमलगलितं वाङ्मय अमृतं जगत्पिबति नमस्तस्मै भगवते व्यासाय अमिततेजसे पपुः ज्ञानमयं सौम्य यन्मुखाम्बुरुहासवं यस्य तुण्ड सुखरूप प्रबोधज्ञ सर्वशास्त्र विशारद एतत्कथा प्रकाशेन मतज्ञानं विनाशय यस्य तुण्डाच्युतसूतो राजतेयं रसात्मकं तम् अच्युत कथा कुञ्जे सुकूजन्तं सुखं भजे योगीन्द्राय नमस्तस्मै सुखाय ब्रह्मरूपिणे संसार सर्पदष्टं यो विष्णुरातं अमुमुचे संसार सागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राह गृहीतांगं मामुद्धर भवार्णवात् यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयता सर्वोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिथितीर्षदां तमोन्धं संसारिणां करुणया पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां स्वसुखनिबद्धचेताः तद्विदुश्च अन्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारतधियं व्यथनुतकृपया यत्तत्त्वदीपं पुराणं तम् अखिलव्रजिननग्नं व्याससूनुं नतोऽस्मि. இது வரைக்கும் ஆச்சாரிகளை நமஸ்காரம் பண்ணோம். அவர்களுடைய குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. மூக்கம் கரோதி வாசாரம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे वरमौक्तिकं करतले वेणुकरे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं सुललितं कण्ठे च मुक्तावळि गोपस्त्री परिवेष्टितो विजेते गोपालचूडामणिः जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्च अर्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदय आदिकवे मुह्यन्त्यत् सूरयः तेजोभारिमतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् अत्यं परं धीमहि कस्मै येन विवासुलोऽयमतुलो ज्ञानप्रदीपः पुरा तद्रूपेण च नारदाय मुनिये कृष्णाय तद्रूपिणा योगीन्द्राय तथात्मनाथं भगवत् राधाय कारुण्यतः तच्छुद्धं विमलं विशोकममृतं सत्यं परं धीमहि नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे इदं कृपया कस्मै व्याजचक्षणे मुमुक्षवे कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः.
பாகவத நமஸ்காரம். தர்ம புரோஞ்சித கைத்தவோத்திரபரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவரம் தாபத்யோன்மூரணம் ஸ்ரீமத்பாகவதே மகாமுனிகதே கிம்பா பரிதீஸ்வரः சத்யோ ஹிருதி அவருத்திரே அத்திர கிருதபிः சுஸ்ரூஷபிः தக்ஷிணாத் நிகமகல்பத்தரோர்கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முहुर्को रसिकाः भुवि भावुकाः श्रीमद्भागवतोक्तियं प्रत्यक्षः कृष्णयेभिः श्रीमते भागवत आख्योऽयं प्रत्यक्ष कृष्णयेभिः स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मधियोजं सफलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्यः दासोऽहं तव केशवाम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयते राधा भक्तिर्हरिज्ञानं ताभ्यां या च समन्विता तां श्रीभागवतीं गाथां वन्दे युगलरूपिणीम्. ஆரம்பம் முதல் 12 ஸ்கந்தம் இருக்கிறதுல முதல் ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்ய அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோவாரி உதா விதமுனியோ யத்ர த்ரிசத்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன ததா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி சத்யம் பரம் தீமஹி சத்யம் பரம் தீமஹி. நாளையிலேருந்து ரெகுலராக போகும். ராதே கிருஷ்ணா.